இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த தப்பு பண்ணால் ஆடு வளர்ப்பு 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று நம்ம எல்லா ரூல்ஸும் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயுமே லாஸ் ஆகிறவங்க இருக்காங்க. அதாவது ஒரு மிஸ்டேக் எப்படி ஃபுல்லாக லாஸாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் லாஸ் தான் வருது. ஏன் தெரியுமா? நம்மளுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு தவறு பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன நமக்கு தெரியாமல் என்ன தவறுகள் பண்ணுறோம், அதே மாதிரி அட்வான்ஸ்டு லாபம் எப்படி வரும், ஒரு உண்மையான ஒரு அனுபவம் உள்ள ஃபார்மர் என்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியாத தவறுகள். நம்மளை பார்த்தா வெளிப்படையான தவறுகளை தவிர்க்கலாம். ஆனால் ஹைடன் மிஸ்டேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக்னால், எந்த மாதத்தில் ஆடு வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மரில் வாங்கினா, அதாவது வெயில் காலத்தில் வாங்கினா அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆடுகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் வாங்கினா நோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான டைம் என்ன அப்படி சொல்லிட்டு தெரியாமல் வாங்கினா ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அப்போ எப்போ தான் வாங்குறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஓனாக பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அடுத்து, மார்க்கெட் தெரியாமல் வளர்க்குறது. ஆடு வளர்ப்பு ஈஸி தான், ஆனால் அதை விற்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிறது உண்மையான சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த திருவிழா நேரத்திலலாம் விற்கலாம். இந்த சவுத் சைடெலாம் பார்த்திங்கன்னா, தெற்கு சைடுலாம் நிறைய திருவிழா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் விற்கிறதுக்கு சரியான நேரம். மற்ற நேரத்தில் விற்றிங்கன்னா குறைந்த விலையில் விற்க வேண்டிய நிலைமை வரும். மூணாவது மிஸ்டேக் என்னென்னா, ரெக்கார்ட். நம்ம ஒரு திட்டமிடல் போட்டு எழுதி வைக்கணும், நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். எந்த ஆடு எவ்வளோ வெயிட்டு, எந்த ஆடுக்கு நம்ம இது மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நோட் பண்ணலன்னா அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நாங்கள் ஒரு ஆட்டுக்கு மருந்து கொடுக்கணுன்னா, இப்போ ஒரு 70 ஆடு இருக்குது, அதுக்கு மருந்து கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பீங்க? ஒரு ஆடுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது சிம்பிள் மாதிரி ஏதாவது போட்டுட்டு ஒரு பொட்டோ இல்லை ஒரு ரெட் கலர் பொட்டோ இல்லை வெள்ளை கலர் திண்ணீரோ ஏதோ ஒன்று வச்சு விட்டோன்னா அது அந்த சிம்பிள் மாதிரி இருக்குமா, இந்த ஆட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம், இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டுக்கு நம்ம கொடுப்போம். அதனால் அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 தெரியாத மிஸ்டேக்ஸை இது பண்ணாலும் லாபத்தை ஸ்லோவாக 0வாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அனுபவம் உள்ள ஃபார்மர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்னென்னா, வெயிட்டு. அதாவது நல்ல வெயிட் உள்ள ஆடுகளை விற்கிறது. அதாவது விற்க மாட்டாங்க அவங்க. வெயிட் உள்ள ஆடுகளை அவங்க வச்சுக்குவாங்க. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடுகள் தான் விற்பாங்க. நாங்கள் குட்டி ஆடுகள் மட்டும்தான் விற்போம். மற்ற பெரிய ஆடுகள் அந்த ஆடுகள்லாம் விற்கிறது கிடையாது. பெரிய ஆடுகள் மட்டும் நாங்கள் வச்சுக்கிறது. குட்டி ஆடுகள் எல்லாமே அதுலேயுமே 1-2 எங்களுக்கு தேவையானதை மட்டும், அதாவது எங்களுக்கு தேவையானதுன்னா, இப்போ கெடாயெல்லாம் நம்ம முக்கால்வாசி விற்றுரும். ஏன்னா கெடா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து எங்கிட்டயே பெரிய கெடா இருக்குது, அதனால் அதை மட்டும்தான் நம்ம இனப்பெருக்கத்துக்கு விடுவோம். மற்ற இதெல்லாம் இது பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம அதுக்கு இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி 1 கிலோவுக்கு எவ்வளோ வரும், உயிரிடை எவ்வளோ வரும், உயிரற்ற அந்த இதுக்கு எவ்வளோ இடம், அதாவது எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அதோட விலையை தெரிஞ்சு வைக்கணும். இதில் தான் லாபம் அதிகமாக வரும். அடுத்து, ப்ரீடிங் பிளானிங். எந்த ஆடு எந்த ஆடோட இனப்பெருக்கம் விடுறாங்க, வேண்டாமா விடமாட்டாங்க. நல்ல குவாலிட்டியான குட்டி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து, நம்ம தீவன செலவை கண்ட்ரோல் பண்ணுது. மார்க்கெட்டில் ஃபீட் மட்டும் கிடையாது, வீட்டிலையே நம்ம வீட்லேயேனா, இப்போ நம்ம இங்கே புஞ்சை வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன தீவனம்லாம் போட முடியுமோ அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நம்மளுக்கு தீவன செலவு குறையும், நல்ல வருமானமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீவன செலவு குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருமானம் வரும் பார்த்தீங்களா. அடுத்து 4வது சீக்ரெட் என்னென்னா, நம்ம டைரெக்டாக வியாபாரிக்கிட்ட விற்காமல் ஒரு பண்ணையாளர்களாக இருந்தோம்னா
வேறு ஒரு பண்ணையாளர்கிட்ட இல்லை ஒரு சம்சாரிக்கிட்ட அவங்க நேராக விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் எப்போயுமே டைரெக்டாக விற்க, வியாபாரிக்கிட்ட விற்காதீங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு லாபம் 2 மடங்காக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் நார்மலாக நீங்கள் ஒரு பண்ணையாளருக்கும் ஒரு ஸ்மார்ட் பண்ணையாளருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு பெரிய லாஸ்ட் ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ரியல் சம்பவம். ஒரு இளைஞர் வந்து லோன் எடுத்து 25 ஆடு வாங்குறாரு. முதல் 2 மாதம் வந்து எல்லாமே சரியாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நோய் வந்து வருது. 10 ஆடு வந்து சாகுது. அவருக்கு தெரியாத ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அந்த கொட்டகையை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டது. க்ளீன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அடைச்சி போட்டு வைக்கிறாரு ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆரம்பத்துலேயே இந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா இப்போ நான் வந்து கண்டிப்பாக நஷ்டத்தில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படி சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த 5 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் 100% வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? சரியான டைமில் வாங்கணும், ஷெட்டை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி சமமான ஃபீடிங் வந்து அதாவது தீவனம் வந்து கொடுக்கணும், அதே மாதிரி சந்தையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிள் தான், ஆனால் பவர்ஃபுல். ஆடு வளர்ப்பு ஒரு பிஸ்னஸ். அது சீரியஸாக எடுத்தால் தான் லாபம் வரும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான், அதுதான் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து கொடுக்கும். கரெக்டான நாலேஜ் அறிவு இருந்தால் தான் நம்மளுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு வளர்ப்பில் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்பர் கொடுத்துருக்கலையா, அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நம்மளுக்கு தெரியாமல் நம்ம தவறு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால் எல்லாருமே வந்து அதை என்னென்ன இப்போ வளர்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவத்தோடு நீங்கள் வளர்த்து இது பண்ணுங்கள். இது தெரியாமல் வளர்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆடு வளர்க்குறது தானே சாதாரணமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது கூட ஒரு சின்ன தவறு இல்லை, அதுதான் பெரிய தவறு. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து ஆடு வளங்க. எல்லாருமே வந்து ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னுமே ஆடு வளர்க்க போகிறீங்கன்னா ஒரு அனுபவத்தோடு எல்லாமே கற்றுக்கிட்டு ஆடு வளங்க. புதிய பண்ணையாளர்களை வளர எங்களோட வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.